நாகப்பட்டினம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஃபர்கானா ஃபாத்திமாவை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு அரைவேற்காடு பேச்சாளர், கண்ணியம் நிறைந்த பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா தலைவர் அவர்களை தலைகுறைவாக பேசிய காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியில் ஃபர்கானா ஃபாத்திமா அக்காவோடு கொஞ்ச நேரம் நடக்க சொல்லுங்கள் உங்கள் வேட்பாளரை அப்படின்னு சொல்கிறார். ஓட்டு போட்டுறாதீங்க, இடைத்தேர்தல் வந்துடும் சொல்கிறார். அவர் பேசுகிற பேச்சுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த அரசியல் அற்பமான அரசியல். பேராசிரியர் ஜவாஹிருல்லா தலைவர் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பாதியை சமூகத்தினுடைய நலனுக்காக, சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக, சமூகத்தில் நடந்த அநீதிக்காக குரல் கொடுத்தே கழித்தவர்கள். அந்த அம்மா அப்போ பிறந்திருக்குமானே தெரியல. ஒரு பேராசிரியராக இருந்து மாணவ செல்வங்களை சரியான பாதையில் வழிநடத்தியவர்கள். அந்த அம்மா அப்போ பிறந்திருக்குமானே தெரியல. அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இடைத்தேர்தல் வந்துடும் சொல்கிறீங்க. அவருக்காக பல கரங்கள் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரார்த்தனை இன்னும் நீண்ட ஆயுளோடு சரீர சுகத்தோடு அவரை வாழ வைக்கும். என்ன, நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் பழிச்சிடாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு கேட்கணுமா, நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம்னு கேளுங்க. நாங்கள் மக்கள்கிட்ட நடக்கிற தீமைகளை தடுப்போம்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு இங்கே கொண்டு நடக்க சொல்லுங்கள், இங்கே ஓட சொல்லுங்கள், இங்கே ஓட்டு போட்டுறாதீங்க, இடைத்தேர்தல் வந்துடும் அப்படின்னு அற்பமான அரசியலை செய்யாதீங்க. அது கேவலமாக இருக்குது.